மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறாரு, திருமாவளவனோடு நான் கை கொடுக்க விரும்புகிறேன், மீண்டும் இணைய விரும்புகிறேன்ங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். கடந்த கால அரசியல் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு மருத்துவர் ராமதாஸ் முன் வருகிறார்னு தான் அர்த்தம். அப்ப தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி சாதி வெறியை ஊட்டுவதன் மூலமாக அரசியல் செய்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல அதை நிகழ்த்தவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் யுகம். சாதி பார்த்து ஒரு மனிதன் பழக முடியாது. ஃபேஸ்புக்கில் நம்ம லைக் போடும்போது நம்மளான்னு பார்த்துலாம் லைக் போட முடியாது. அப்போ இன்றைக்கு இருக்க நவீன வாழ்க்கையில் சாதியை கொண்டாட முடியாது. இன்றைக்கு திருமாவளவனை நிராகரித்து விட்டு ஒரு அரசியல் செய்ய முடியாது என்பதை ராமதாஸே உணர்ந்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்குது. அன்புமணி கையிலே அதிகாரப்பூர்வமாக கட்சி இருக்கா இல்லையான்னு இன்னும் தேர்தல் ஆணையமோ இன்னும் நீதிமன்றமோ உறுதி செய்யாத பட்சத்தில் அவர் அதிமுகவோட போனான்னா எந்த கட்சியோட போனான்னா தனக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆவதற்கு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு அது நீதிமன்றத்திற்கு போனதற்கு முழுக்க பின்னணியிலே பாஜகவினுடைய அரசியல் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட குற்றச்சாட்டு சொல்கிறார். வெளியிலிருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வருகிறது. யாரோ பேசுகிறார்கள்ல, தனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புக்காக வேண்டி விஜய் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தன்னுடைய பிரச்சனை குறித்து தணிக்கை குழு இந்த மாதிரி என்னுடைய படத்தை தடுப்பதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் விஜய் பேசியிருக்கிறாரா? விஜய் ஏன் அதை மௌனமாக கடந்து போகிறார்? விஜயிடத்தில் ஏன் ஒரு கள்ள மௌனம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. வாகை தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்திப்பு எதனை நோக்கி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது சில குடும்பங்களில் குடும்ப சூழல் காரணமாக நிறைய கடன் வாங்கிட்டோம், பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி ஒரு கட்டாய கல்யாணம் நடக்கும். விரும்பாத ஒரு இடத்துல இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு சில இடத்துல நடக்கும். ஏறத்தாழ அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு கட்டாய கல்யாணத்தை போல, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வை போல தான் அது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா புதுக்கோட்டைக்கு அமித்ஷா வருகை தருகிறாரு. அடுத்த நாள் ஒரு இராணுவ மைதானத்தில் திருச்சிக்கு அருகே ஒரு பொங்கல் நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் மோடி பொங்கலா. தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் நிராகரிக்கிறவர்கள் மோடியின் பேரால் பொங்கல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் செய்கிற போது அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்று ஒரு செய்தி ஏற்கனவே உலவியது. அந்த செய்தி நடைமுறைக்கு வரவே இல்லை. எப்படி மோடிக்காக வேண்டி அமித்ஷா 2வது இடத்தில் இருக்கிறாரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி எஸ்பி வேலுமணி தான் பார்த்தாரு அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அடுத்த நாளே டெல்லிக்கு உத்தரவு பறக்கிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு. காட்சிகள் மாறுகிறது. டிடிவி தினகரன் மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்கிற முடியும், அவர் ஒரு துரோகத்தை செஞ்சவர், இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் துரோகம் செஞ்சவர், அம்மாவுக்கே துரோகம் செஞ்சவர், சின்னம்மாவுக்கு துரோகம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவதில் ஒன்றும் எனக்கு வெக்கமானம்லாம் கிடையாதுங்க. அப்போ அந்த இடத்துல அவர் மிரட்டப்பட்டாரா? அதைத்தான் நம்ம சொல்ல வர்றேன். அப்போ அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கருத்து இருக்கிறது. அதிமுகவினுடைய தலைமையை பொறுப்பை ஏற்பதிலே அல்லது அதை தொடர்வதிலே எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு சொந்த கருத்தாக இருக்கிறது. ஆனால் அமித்ஷாவிடமிருந்து வருகிற உத்தரவு வருகிற போதெல்லாம் திகார் சிறை நினைவுக்கு வருகிறது. மறுபடியும் கொண்டு போய் நம்மளை அடைச்சிருவாங்களோ வழக்கு விசாரணையின் பேரால் அப்படிங்கிறதுனால. அதாவது இன்றைக்கு நம்மளுடைய ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க முதலாளித்துவ ஜனநாயகம். பணக்காரர்கள் மட்டும்தான் தேர்தல் அரசியலிலே போட்டியிட முடியும். அப்போ பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கணக்குக்கு உட்பட்டு சரியாக தான் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி சம்பாதித்திருக்கிறார்கள், என்ன சொத்து வச்சிருக்கிறாங்க என்பதை வைத்து வழக்கு போட்டு எல்லாரையும் முடக்க முடியும். தன் கட்சிக்காரனை தவிர அனைவரையுமே தவறானவன், ஊழல்வாதி என்று சொல்லி ஆளுகிற அரசாங்கம் எந்த கட்சியை வேண்டுமானாலும் முடக்க முடியும். இப்போ அதிமுக இன்றைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி என்று தனிப்பட்ட கருத்து இருக்கிறது. அது பாஜகவை அவர் ஏற்கவில்லை என்பதுதான் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக. அதுக்காக தான் அவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் கடந்த முறை இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் 2026 நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு மறுபடியும் சொன்னாரே. ஆனால் அவருடைய வாக்குறுதியை அவராலேயே காப்பாற்ற முடியல. அவருக்கு அந்த நிர்பந்தம் இருக்கிறது.
அவருக்கு பல வழக்குகள் இருக்கிறது, அவருடைய சம்பந்தி மேலே வழக்கு இருக்கிறது, அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி மீது ஜிஎஸ்டியினுடைய மோசடியில் வழக்கு இருக்கிறது. எல்லா வகையிலையுமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்பதை பாஜக ஒரு ஆயுதமாக மிரட்டி மிரட்டி பணிய வைக்கிறது. அப்போ ஒரு கட்சி வந்து அதை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு, இப்போ திமுக அதை எதிர்த்து அரசியல் செய்யுது. திமுக வந்து பாஜகவிற்கு வந்து அடிபணியக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் அதற்காக வந்து திமுக காரர்களை அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது, அவர்கள் மீது வந்து பல வழக்கு விசாரணைகளை ஏவி விடுகிறார்கள். இப்பொழுது KN நேரு மீதெல்லாம் வந்து இடி வழக்கு வந்து பாய்கிறது, எத்தனையோ அமைச்சர்கள் மீது வழக்கு பாய்கிறது. ஆனால் அதற்காக கட்சியினுடைய அடித்தளத்தையே சிதைக்கக்கூடிய வேலையை திமுக செய்யலாம். திமுக அந்த வழக்கை நீதிமன்றத்தில் எதிர்கொள்வோம் என்று நினைக்கிது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால் எதிர்கொள்ளவே முடியாது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். திமுக வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது என்றால் அதிமுக சரணடைகிறது. அதனால் இந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஒன்று உறுதியாக தெரியுதுன்னா, இந்த தேர்தலில் திமுகவை வெல்லவே முடியாது, வெல்வதற்கான சாத்தியங்களே இல்லை. அந்த சாத்தியங்களை உருவாக்குவதற்கு தனித்தனியாக ஆளுக்கு வந்து தனிப்பட்ட தனி ஆவர்த்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. NDA கூட்டணிக்குள்ளே அனைவரும் திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஓர் அணியிலே திரண்டு நிற்க வேண்டும். அப்படிங்கிறதுனால இது ஒரு மாலையை கோர்க்க முடியாதுங்கிறதுனால கதம்ப மாலையாக கட்டுறாங்க. எல்லாத்தையும் பல வண்ண மலர்களை வந்து கதம்ப மாலையாக கட்டுறது மாதிரி எல்லா முரண்பட்டவர்களையும் ஒரு நூலில் கட்டணும், ஒரு மாலையாக கட்டணுங்கிற மாதிரி முரண்பட்டவர்களையெல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் என்பதில் ரொம்ப கடுமை காட்டுகிறார்கள் என்பதைத்தான் டிடிவி தினகரனுடைய மாற்றமோ அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணமோ நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க. திருச்சி இப்போ அமித்ஷா வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து SP வேலுமணி அவங்க வந்துட்டு முன்னாள் அமைச்சர் அவங்கள 2 வாட்டி போய் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் எல்லாரும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டாக இவர் SP வேலுமணியை அமித்ஷா தயார்படுத்துகிறாருன்னு சொல்லியிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல கட்சி இருக்குமானே தெரியலையே, கிளி பறந்துருச்சு கூண்டு தான் கையில் இருக்குங்கிற மாதிரி ஏற்கனவே கட்சி வந்து கலகலத்து போயிருக்கிறது. இங்கே வந்து நான் தான் எம்ஜிஆர், இந்த கட்சி வந்து எம்ஜிஆர் கட்சிங்கிறது வந்து தாவேக்காதேன், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்லாம் விஜய் பேசினார் இல்லையா. அப்போ அதிமுகவினுடைய பலவீனத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒருத்தர் கிளம்பி வர்றார். அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, கட்சி கட்டமைப்பு இல்லை, எப்படி பொதுக்கூட்டம் நடத்தணும்னு கூட தெரியலை, எப்படி மக்கள் சந்திப்பை நிகழ்த்தணும்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் சினிமாவில் இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டிக்கு அரசியலில் கெயின் பண்ணிடலாம் நம்ம என்று ஒருத்தர் துணிச்சலாக வந்து இறங்குறார் இல்லையா. அப்போ அரசியலற்ற ஒரு இளைஞர் கூட்டம், அரசியலற்ற ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே இங்கே ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது, இங்கே ஒரு சாதி அமைப்பு இருக்கிறது, இங்கே ஒரு மத அமைப்பு கட்டமைப்பு இருக்கிறது, இங்கு பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இவ்வளவும் அப்படியே வச்சுக்கிட்டு திடீர்னு மாற்றம் வரும் அப்படின்னா எப்படி மாற்றம் வரும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. காலை கட்டி போட்டுட்டு அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்துடுவாருங்க, அவர் சாம்பியனாக வந்துடுவாருங்க அப்படி சொல்கிறது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக மோசமான கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. சாதி மத கட்டமைப்பிலிருந்து பிற்போக்கு அம்சங்கள் எல்லாமே இருக்கிறது. இதை தாண்டி எப்படி மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத அரசியல் அறிவுடையவர்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது என்பது சாதாரண ஒரு மேம்போக்கான விஷயம் இல்லை. ஒரு கட்டடத்துக்கு வந்து இப்போ வந்து பழைய கட்டடத்தை வாங்கி புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி அல்ல மாற்றம் என்பது. நீயே உன்னை புதிதாக வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றங்களால் தான் இதையெல்லாம் ஒழிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய காலங்காலமாக இருக்கக்கூடிய மோசமான பிற்போக்கான பழமைவாதமான விஷயங்களை மாற்றுறதுக்கு அது பெரிய கொள்கையாளர்கள் தேவை, புரட்சியாளர்கள் தேவை, சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள் தேவை. ஒரு சினிமா நடிகன் பஞ்சு டைலாக் பேசிட்டதுனாலேயே எல்லாமே மாறிடும் நம்ப வைக்கப்படுவது இருக்குல்ல, அது ஒரு இன்னும் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமைகளையே, இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை இல்லாமல் செய்துவிடும். அதற்கான ஒரு வலதுசாரிகளினுடைய கைகளிலே ஒரு ஆயுதமாகத்தான் விஜய் மாற்றப்படுகிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க. விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயகனுக்கு தொடர்ந்து அந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு தொடர்ச்சியாகவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சென்சார் போர்டிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து மேல்முறையீடு பண்ணுறாங்க, அப்பயும் அங்கேயும் பல சிக்கல் இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் பிஜேபி தான்ற ஒரு பக்கம் ஒரு சர்ச்சை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டுனா சம்மன் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு, இந்த கரூர் விஷயமா சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல விஜய் வந்து மிரட்டப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. தனக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதற்கு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய
சில உறுப்பினர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு, அது வந்து நீதிமன்றத்திற்கு போனதற்கு முழுக்க பின்னணியிலே பாஜகவினுடைய அரசியல் இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். வெளியிலிருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வருகிறது. யார் யாரோ பேசுகிறார்கள்ல, தனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புக்காக வேண்டி விஜய் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தன்னுடைய பிரச்சனை குறித்து தணிக்கை குழு வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய படத்தை வந்து தடுப்பதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் விஜய் பேசியிருக்கிறாரா? விஜய் ஏன் அதை மௌனமாக கடந்து போகிறார்? விஜயிடத்தில் ஏன் ஒரு கள்ள மௌனம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கடந்த முறை வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் தீபத்தூணிலே காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய தீபத்தூணிலே ஏற்றுவதற்கு பதிலாக சர்வே கல்லில் ஏற்றணும், அது தர்கா வழியாக போய் தான் ஏற்றணும், தர்கா வந்து உடைக்கணும் அல்லது ரீலொகேட் பண்ணணும், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்றெல்லாம் பேசிய போது என் கொள்கை எதிரி பாஜக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த பார்க்கிறது, மதுரை மக்களினுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பார்க்கிறது, இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை எந்த இடத்திலாவது விஜய் சொல்லியிருக்கிறாரா? அப்போ பொது பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன், தனிப்பட்ட என்னோட பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன்னா இவர் யாரோட ஆளு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த படத்தில் இல்லை. ட்ரெய்லர் வெளியிட்டப்பையே அவருடைய ட்ரெய்லரை விடவும் கூடுதல் பார்வையாளர்களை, கோடிக்கணக்கான பார்வையாளர்களை பெற்ற இடத்துல பராசக்தி வந்து விட்டது. இதற்கு கூடுதல் கவனம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வழக்கு போட்டு தடுத்து நிறுத்துவதன் வழியாக ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்களா, பப்ளிசிட்டிக்காக ஸ்டெண்ட் அடிக்கிறாங்களா, ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கு தான் பண்ணுறாங்களா என்கிற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. அதனால் ஜனநாயகனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வந்து அவங்க வந்து சென்சார் போர்டில் வந்து மறுப்பதற்கு இராணுவ குறியீடுகளை வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க, அதுக்கு முறையான சான்று பெறவில்லை, வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் மிகுதியாக இருக்குது. அவர் நடிக்கிற எல்லா படமுமே ரத்தம் தெரிக்கும், ஸ்க்ரீன் முழுக்க ரத்தம் தெரிக்கிற படங்களை தான் அவர் நடிச்சிருக்கிறார். அவர் நல்ல திரைப்படங்களில் நடித்ததே இல்லை. தொடக்க காலத்திலே கொஞ்சம் காதல் திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு, யதார்த்த படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக உருவானதற்கு பின்பு பகவதிங்கிற படத்தில் தொடங்கி ஆக்ஷன் ஹீரோவாக மாறினதுக்கு பின்பு கடைசியாக வந்த கோட்படம் வரைக்குமே கொடிய வன்முறை காட்சிகளை தான் அவர் எடுத்திருக்கிறார். அதனால் அவர் எப்பொழுதுமே மென்னுணர்வு சார்ந்த படங்கள்லேயோ நல்ல விஷயங்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களையோ நடித்ததே கிடையாது. அதனால் அவருக்கு நம்ம புதுசாக வந்து வன்முறை காட்சி வந்து அவர் படத்தில் இடம்பெற்றது மாதிரியும் இது வரைக்கும் சொல்லப்படாத சினிமாவில் வந்து இவர் படத்தில் வந்து அவர் ஏற்கனவே எல்லா மோசமான படங்களையும் நடித்தவர் தான், மசாலா குப்பைகளில் மூழ்கி கிடக்கிறவர் தான். அதனால் இது வேண்டுமென்றே அவருடைய திரைப்பட ப்ரொமோஷனுக்காக மறைமுகமாக நடத்துகிற அரசியல் நாடகம் என்பதுதான் வந்து உண்மையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் அவரிடத்திலே நம்பகத்தன்மை வந்து துளியும் கிடையாது. அவர் அரசியல்வாதியாக இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சனாதனத்தை நான் எதிர்க்கிறேன், சங்கிகளை நான் எதிர்க்கிறேன், ஏற்றத்தாழ்வுகளை, சாதிய ஏற்றத்தாழ்வு எதிர்க்கிறேன்னா எல்லா முறையும் எதிர்க்கிறாரு. இவர் அப்படி கிடையாது. இவர் சும்மா ஒரு நாள் வந்து மாநாட்டில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு அதற்கு காரணமான அரை மணி நேரம் கூட்டத்தில் பேசினா 29 நிமிஷம் திமுகவை தான் திட்டுறாரு. அப்போ திமுகவை வீழ்த்தி விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடுமாமல்ல. திமுக அரசு பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மாநில அரசுகளோடு ஒப்பிடுகிற போது 1000 மடங்கு சிறந்த அரசாக இருக்கிறது. மணிப்பூர் மாதிரி இங்கே கலவரம் நடக்கிறதா, தேவாலயத்தை உடைக்கிறார்களா, பெண்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்களா, பாலியல் வன்முணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார்களா, ஒரு கொடூரமான குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய இன்றைக்கு கூட ஒரு முதியவரை வந்து மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்கிற அடிப்படையிலே பஜ்ரங் தள் கூட்டம் வந்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. அவர்களை வந்து கைது செய்த காவல்துறை உடனடியாக வந்து நீதிமன்றம் அவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்குது. அப்போ குற்றவாளிகளுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்ற மாநிலங்களிலே இருப்பது போல ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது மிகச்சிறந்த அரசாங்கமாகத்தான் இது இருக்கிறது. அப்போ இந்த அரசை எப்படியாவது வீழ்த்தி விட்டு பாஜக நேரடியாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு துருப்புச்சீட்டாக கடந்த முறை ரஜினிகாந்தை நம்பினார்கள். அவர் கடைசி நேரத்தில் கலந்து ஓடிட்டார். அதனால் ஒரு மாற்று முகமாக, ஒரு சிறுபான்மை முகமாக இருக்கிறாரு, கிறிஸ்டினாக இருக்கிறாரு. அதனால் கிறிஸ்தவ ஓட்டை அவர் பிரிச்சுடுவார். திமுகவை வீழ்த்துவதற்கு அடித்தளமாக சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கி இருக்கிறது, அதை உடைப்பதற்கு இவரை பயன்படுத்தலாம் என்று இவர்கள் களம் இறக்கி விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கண்கூடாக தெரிகிறது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் கூட்டணியில் ஒரு பக்கம் அதிமுக பாஜக தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாமக கட்சியை சார்ந்து அவர் வந்து அடைக்கலம் பண்ணியிருக்கா மாதிரி, அடைக்கலம் தேடி இருக்கா மாதிரி இருக்கே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாதி பாமக தானே அது.
முழுமையான பாமக அல்ல. இப்போ இன்றைக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறாரு, திருமாவளவனோடு நான் கை கொடுக்க விரும்புகிறேன், மீண்டும் இணைய விரும்புகிறேன்ங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடந்த கால அரசியல் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு மருத்துவர் ராமதாஸ் முன் வருகிறார்னு தான் அர்த்தம். அப்போ தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி சாதி வெறியை ஊட்டுவதன் மூலமாக அரசியல் செய்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே அதை நிகழ்த்தவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி அறிவியல் யுகம். சாதி பார்த்து ஒரு மனிதன்கிட்ட பழக முடியாது. ஃபேஸ்புக்கில் நம்ம லைக் போடும்போது நம்மளான்னு பார்த்துலாம் லைக் போட முடியாது. அப்போ இன்றைக்கு இருக்க நவீன வாழ்க்கையில் சாதியை கொண்டாட முடியாது. கிராமப்புறங்களில் வேணால் யார் என்ன ஆளுக என்று தெரிந்து கொண்டு இது பண்ணலாம். அப்போ சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு மனிதனை வந்து வெறுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படைகள் எல்லாம் தகர்ந்து வருகிற போது இன்றைக்கு திருமாவளவனை நிராகரித்து விட்டு ஒரு அரசியல் செய்ய முடியாது என்பதை ராமதாஸே உணர்ந்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்குது. அன்புமணி கையிலே வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி இருக்கா இல்லையான்னு இன்னும் தேர்தல் ஆணையமோ இன்னும் நீதிமன்றமோ உறுதி செய்யாத பட்சத்தில் அவர் அதிமுகவோட போனான்னா எந்த கட்சியோட போனான்னா அதற்கு எந்த அர்த்தமுமே இல்லை. அது இனிமேல் தான் அது உறுதி செய்யப்படும். இப்போதைக்கு அவர் ஏற்கனவே அந்த கூட்டணியில் தானே இருந்தார். அவர் என்ன வேறு கூட்டணியில் இருந்தால் திடீர்னு விலகி வந்தார். சந்தித்திருக்கிறார்கள். 17 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாஜக வந்து அதிமுகட்ட 56 சீட்டு கேட்குறாங்க. 2 மந்திரி சபையில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல நீ வந்து ஜெயிச்சா தனியாக மந்திரி சபையில் இடம் கேட்க முடியும். பந்தி பரிமாறுற இடத்துல தானே எனக்கு கொஞ்சம் இலையில வைங்கன்னு சொல்ல முடியும். இலை போடுவாங்களா, பந்தி நடக்குமானே தெரியலையே. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிமுகவுக்கு கண்ணு கட்டிய தூரம் இல்லை. இது எப்படியாவது பலப்படுத்த வேண்டும், எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜயை ஒரு ஆயுதமாகவும், எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆயுதமாகவும், டிடிவி தினகரனை ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தி கொள்வதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. அமித்ஷாவினுடைய கனவு என்பது தமிழ் மண்ணில் ஒரு நாளும் படிக்கப் போவதில்லை. இதே அமித்ஷா தான் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷனில் ஒருவேளை திமுக அரசு ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எதிர்கட்சியாக நாங்கள் தான் இருக்கணும், பாஜக தான் இருக்கணுன்றதுக்காக ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாருன்னு பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கே. அவர் வேலை பார்க்கலாம், மக்கள் ஓட்டு போடணும்ல. ஏதாவது தேர்தல் முறைகேடு செஞ்சால் தான் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அவங்க கட்சியிலேருந்து யாராவது வர முடியும். அதற்கான சாத்தியங்கள் இல்லை. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிறது இந்த முறை கஷ்டம்தான். அந்த அளவுக்கு மோசமான பின்னடைவில் தான் இருக்கிறது. நீங்கள் என்னதான் மிரட்டி பணிய வைத்து அதிமுக எங்கள் கூட்டணியில் இருக்குது என்று கூவிக்கொண்டே தெரிந்தாலும் கட்சியினுடைய தொண்டர்கள் அதை ஏற்பார்களான்னு தெரியல. கிரவுண்ட் லெவலில் இந்த இவர்களுடைய அரசியல் கூட்டணி என்பது கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய இடமாக இருக்கிறது. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்பதை அதிமுக தொண்டர்களே நிராகரிப்பார்கள். பொதுமக்கள் அதைவிட கூடுதலாக நிராகரிப்பார்கள். பாஜக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. இப்பொழுது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலே 2வது இடம் யாருக்கு என்கிற போட்டி தான் நடக்கிறதே தவிர முதல் இடத்தை கைப்பற்றுவதற்கான தகுதி அவருக்குமே இல்லை. தொடர்ந்து பலதரப்பட்ட கருத்துக்களை மக்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.